Hi friends, welcome to Bono Training Tech Channel. நம்ம இந்த வீடியோவில் 10 சூப்பரான ஷார்ட்கட் கீஸ் வேர்டில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் கண்ட்ரோல் ப்ளஸ் க்ளோஸ் டு ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இது கொடுத்தோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணுற டெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் 1 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் கீழே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா க்ளோஸ் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் 1 பாயிண்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வாட்டி உங்களுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே இது வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் 1 பாயிண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எத்தனை வாட்டி கொடுக்குறீங்களோ அத்தனை வாட்டி ஃபாண்ட் சைஸ் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அகெயின் நான் இந்த கீழே இருக்கிற பேராகிராஃப் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ டிக்ரீஸுக்கு கண்ட்ரோல் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும், இன்க்ரீஸுக்கு கண்ட்ரோல் க்ளோஸ் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஃப். ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா ஃபாண்ட்டு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் ஃபேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஃபாண்ட்டோடைய ஸ்டைல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அகெயின் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஃப் கொடுத்ததுமே உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் கலர், ஸோ எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கான ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஃப். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் கண்ட்ரோல் ப்ளஸ் யூ. ஸோ இது வந்து அண்டர்லைன் பண்ணும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற டெக்ஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் யூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா சிங்கிள் அண்டர்லைன் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், சிங்கிள் அண்டர்லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. தென் அண்டர்லைன் வேணாம் அப்படின்னா அகெயின் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் கண்ட்ரோல் ப்ளஸ் யூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா அண்டர்லைன் ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரிமூவ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ டபுள் அண்டர்லைன் வேணும் அப்படின்னா அகெயின் அந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் டி கொடுத்துட்டிங்க அப்படின்னா டபுள் அண்டர்லைன் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த டபுள் அண்டர்லைன் வேணாம் அப்படின்னு நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னா கூட அகெயின் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த அண்டர்லைன் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ஈச் வேர்டு அண்டர்லைன். ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கும் பர்டிகுலராக அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் டபிள்யூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு வேர்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து அண்டர்லைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் டபிள்யூ கொடுத்ததுமே பர்டிகுலர் வேர்டுக்கு மட்டும் அண்டர்லைன் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரிமூவ் பண்ணுறதுக்கும் அகெயின் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் டபிள்யூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த அண்டர்லைன் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேபிட்டல் லெட்டர் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா அதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஏ கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா லெட்டருமே கேபிட்டல் லெட்டர் ஃபார்மேட்டில் மாறிடும். பாருங்கள், இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ கொடுத்ததுமே உங்களுக்கு ஸ்மால் லெட்டரில் இருந்தது எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் ஹெச். ஸோ இது வந்து நீங்கள் எந்த வேர்டை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணுமோ அந்த வேர்டை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் ஹெச் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே, தென் கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பண்ண ஃபார்மேட்டிங் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் கொடுக்கணும். ஸோ அப்போது எங்கே நீங்கள் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்ததுமே அந்த டெக்ஸ்ட்டில் இருந்து நம்ம அப்ளை பண்ண ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் கலர், ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் பாருடைய யூஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எல் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு வந்து புல்லட் அப்ளை ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் இங்கே வந்து 2 லைனாக மாற்றிக்கிறேன். அகெயின் இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் கொடுத்ததுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புல்லட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா? நான் இதில் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். லெஃப்ட் சைடில் பாருங்கள், புல்லட் ஃபார்ம் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே, இந்த ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.